ஆம்பூர் சிக்கன் பிரியாணி சிம்பிளாக குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் எடுத்துக்கோங்க. கோக்னட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் 2 கிளாஸ் டம்ளர் அரிசி போடுறேன். ஸோ அப்போ எனக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் சேர்த்து எடுத்திருக்கேன். குக்கரில் ஆட் பண்ணிடலாம். ஆம்பூர் பிரியாணியில் என்ன ஸ்பெஷாலிட்டினா காஞ்ச மிளகா தான் சேர்ப்போம். காஞ்ச மிளகாவை ஒரு சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. நம்ம பச்சை மிளகாவே இதில் சேர்க்க மாட்டாங்க. ஸோ ஹோல் ஸ்பைசஸை நம்ம சேர்த்துடலாம். அதை நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விடணும். இது ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கும். ஸோ நமக்கு ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிடுங்க. தென் ஊற வச்ச அந்த 3 காஞ்ச மிளகாவை கசகசா போட்டு சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக ஊற்றிடலாம். தக்காளி போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். மேரினேட் பண்ண சிக்கன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு, மிளகாய்த்தூள், புதினா இது எல்லாமே நான் 1/2 அன் ஹவர் முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லா சிக்கன்ஸும் ஆட் பண்ணி முடிஞ்சக்கப்புறம் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். மூடி வச்சுட்டு அதுலேருந்தே தண்ணி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தென் அரிசி போட்டுக்கலாம். 2 டம்ளர் அரிசி போட்டாச்சு. 2 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஸோ நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும்ல, ஸோ உப்பும் ஆட் பண்ணிடலாம். தென் லாஸ்ட்டாக கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு விசில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் இன்னும் நிறைய ரெசிபிஸோடு நான் கண்டிப்பாக வரேன்.